விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீ போதுமே. Glory to Jesus. Glory to Jesus. Hallelujah. Thank you, Lord. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினது, நம்முடைய தேவைகள் அத்தனையும் சந்தித்த கர்த்தர் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியா ஒரு மனதோடு அவரை ஆராதிக்கும்படியா ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா, நம்மோடு கூட இடைப்படும்படியா ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தும்படியா என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒவ்வொருவரும் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பராக்கிரமம் உள்ளவராக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் கர்த்தாதி கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய கரத்தில் அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்மையுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே நான் ஒன்றுமல்ல என்பதை அறிந்தவளாய் இந்த இடத்துல வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. ஷபலதரந்தனி கடபலதர கபலது. இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை நான் உயர்த்தும்படியாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல என்ன ஆண்டவரே தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்ற ஒரு முழு இதயத்தோடு முழு நிச்சயத்தோடு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய், கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாய். ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. ஷபலதரந்தனி கடமனதர கபலது ரியாந்துனி மா ஷபலதர கபலதரந்தனி யோ கலமனது. ஆண்டவரே என் கூட பேசுங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் உன்னுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி வரும்படியா உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. எல்லாரும் வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரை. இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும். என்னுடைய மாம்ச சிந்தையோடு ஆராதிக்காதபடிக்கு ஆண்டவரே, வார்த்தைகளை தியானிக்காதபடிக்கு ஆண்டவரே, ஆவியின் சிந்தையை எங்களுக்கு தரும்படியாக என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாயாக என்ற வார்த்தையின்படியே நம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. இதோ எங்களை அர்ப்பணித்து தருகிறோம். இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பராக்கிரமசாலியாய் எழுந்தருளும்படியாய் இதோ அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் இந்த ஆராதனையை மகிமை அடையும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய மாம்ச சிந்தையோ என்னுடைய சுயங்களோ செயல்படாதபடிக்கு இதோ எங்களை தகன பலியாய் என்னுடைய பலிபீடத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆவலோடு வாஞ்சையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, கைவிடாதபடி என் தேவன் ஒவ்வொரு இடத்திலையும் நடத்தும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை வைக்கப்பட்டு போகாதபடிக்கு ஒவ்வொரு இடங்களிலும் உயர்த்தி வைக்கும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்க மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உமக்கு சுகந்த வாசனையாக இருக்க போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். என்னை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார்.
ஆராதிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் கைவிடாத தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ, எங்களை வாழாக்காமல் எங்களை தலையாக்குகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். சாதாரண ஒரு ஆட்டு இடையனாய் இருந்த தாவீதை அவர் தேசத்துக்கு ராஜாவாக்கினவர். நம்மளை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். ஹல்லேலூயா. துதி உமக்கே, ஹல்லேலூயா. துதி உமக்கே, ஹல்லேலூயா. துதி உமக்கே, ஹல்லேலூயா. துதி உமக்கே. அரக்கின் கொடியாரே, அழிக்கும் வல்லமையே, சிறியதாகி உம்மையற்றவரே. ஆளுகம் வைத்தவனே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. அரக்கின் கொடியாரே, அழிக்கும் வல்லமையே, சிறியதாகி உம்மையற்றவரே. ஆளுகம் வைத்தவனே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. We worship you, Master. Hallelujah.
உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவனையும் விசேஷித்தமானவனாய் வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் விசேஷித்தமானவனாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரை மேன்மைப்படுத்தி பாடுமா. தேவனான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே. ஹல்லேலூயா. அவரை மேன்மைப்படுத்தி சொல்லுவோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே, நம்மோடு கூட வருகிறபடியினாலே நாம் மேன்மையானவர்களாய் விசேஷித்தமானவர்களாய் இருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் என்னோடு இருப்பதினால், எதினால் என்னோடு வருவதினால், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, காலைக்காக எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, காலைக்காக எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோது என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோது என் வாழ்விலே. தேவா நான் விசேஷித்தவர், ராஜா நான் தினம் யோசிப்பவர். தேவா நான் விசேஷித்தவர், ராஜா நான் தினம் யோசிப்பவர். எதினால் என்னோடு இருப்பதினால், எதினால் என்னோடு வருவதினால், காலம் தொட்ட தேவகணம் வானம் பார்க்குது, காலம் தொட்ட கண்மலையின் கூட செல்லுது. காலம் தொட்ட தேவகணம் வானம் பார்க்குது, காலம் தொட்ட கண்மலையின் கூட செல்லுது. என் மேகமெல்லாம் என் தேவன் தேவார், சந்தோஷம் நான் காணுவேன். என் மேகமெல்லாம் சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் விசேஷித்தவர், ராஜா நான் தினம் யோசித்தவர். தேவா நான் விசேஷித்தவர், ராஜா நான் தினம் யோசித்தவர்.
ஓரியாதுரி ராமன வாஷவல ரந்தனை கலவரம் நான் கைவிடாத தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஓரியாதுரி ராமன வாஷவல ரந்தனை கலவரம் ஓரிக்கல வாதரை கலவா ஷவல ரந்தனை கலவரம் ஓரிக்கல வாஷவல ரந்தனை ஓரி வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நிக்கந்தன கலவா இரவந்தன கலவா ஓரி வாஷவல ரந்தனை கலவரம் ஓ சத்திரிகளுக்கு வெக்கத்தை கொடுத்து விக்கிற தேவன் நானே என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஓரி ஓரிக்கல வாஷவல ரந்தனை கலவரம் ஓரிக்கல வாஷவல ரந்தனை கலவரம் என்னை நம்பி என்னிடத்திலே வா, உன் வாக்கை நான் செழிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முந்தினவரை நினைக்காதே, பூர்வமானவரை சிந்திக்காதே என்று சொல்லி ஒரு தேவன் சொல்கிறார். மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவர். பிரியாதுனி மாறி கலந்து ஷவலதரந்தனி கடவலதர கமலம் ஓரி அலர கமந்தம் கடவா ஷவலதர கமலம். ஒருவனையும் அற்பமாய் எண்ணாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய சிரசின் மீது அவருடைய கரம் இருக்கிறபடினால் எல்லாரும் கரங்களை நன்றியோடு ஆண்டவரே நாம துதிக்கிறேன் என்று சொல்லி ஓடு கலவா ஷவலதர கமலம் ஓரில ரகட மாந்தன கடவா ஷவலதர கமலம். எங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறவருக்காக நமக்கு சோதனம் ஆண்டவரே. ஓ நான் தள்ளப்பட்ட கல்லா இருந்த பொழுது ஆண்டவரே எங்களை நேசித்து எடுத்துக்கொண்ட தயவிற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே எங்களை உயர்த்தி வைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நீர் எங்களை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் சிறந்தவர், நீர் மேன்மையுள்ளவர், நீ துதிக்க பாத்திரர், நீ கடத்துக்கு பாத்திரர் என்று சொல்லி ஓமை உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாகாமையுள்ளவர், நீர் சாரோனின் ரோஜா ஆண்டவரே, பள்ளத்தாக்கின் லீலி என்று சொல்லி உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி இன்றைக்கு வானதூத சேனைகள் பாடுகிற இந்த வேளையிலும் நாங்களும் சேர்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அப்பாவுடைய பிரசனத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேல் ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக, எங்கள் மீது வைத்திருக்கிற நேசத்திற்காக, அன்புக்காக நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓர் நல்ல காந்தல கடவு கலவு ஷபலத ரந்தனி கலமந்தன கடவலது ஓரில ரகடதல கடவலது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒருவேளை எதற்காய் காத்திருக்கிறோமோ அந்த காத்திருப்பு அதிகமாய் நீடித்திருக்கும் என்று சொன்னார். ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கையோடு பாடுவோமா. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எதற்காய் காத்திருக்கிறீர்களோ அதை நினைத்து உங்களுடைய கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறவர்களா. ஓ க்ளோரி. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்.
இன்னைக்கு செத்து கிடக்கிற என் சூழ்நிலை ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரே உயிர்ப்பில் ஆண்டவரே இன்றைக்கு அந்த நன்னாளாய் ஆண்டவரே உடைய வார்த்தைகளால் நடவேறும்படியாக ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலை உயிர்ப்பிக்கும்படியாக இந்த கரத்தை ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லி ஓ ரப்பட வாஷவலத ரத்தனை கடவளவு ஓ ரெக்கட மாந்தன கடவா ஷவலத ரக்கவலத ரக்கனை கடவளவு ஓ ரிவல கடவா ஷவலத ரத்தனை கடவளத ரக்கவளவு ஓ ரிமாந்தன கடவா ஷவலத ரக்கவளவு ஓ இந்த கரத்தை ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே ஒப்புக்கொள்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை அறிந்திருக்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரே நீரே மெய்யான தேவன் என்பதை அறிந்தவர்களா உடைய கரத்தை ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே ஓ ரப்ப கடவா ஷவலத ரத்தனை கடவளவு ஓ ரிக்கந்தனியோ கடவா ஷவலத ரத்தனை கடவளத ரக்கவளவு ஓ ரிமந்தன கடவா கடவா ஷவலத ரத்தனை கடவளவு ஓ ரியாந்தன கடவா ஷவலத ரத்தனியோ கடவா கடவளவு ஓ துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஒரு குடும்பமாய் ஒரு சேனையாய் உங்களுடைய சேனையை ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்தவரே நன்மையை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஓ வருஷவலத ரத்தனை கடவளத ரக்கவளவு ஓ ரியாந்தனி மாந்தன வருஷவலத ரத்தனை கடவளத ரக்கவளவு ஓ ரில ரக்கந்தனி கடவா ஷவலத ரத்தனை குலமந்தன கடவளவு ஓ we worship you உம்மை துதிக்கிறோம் மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஓ ரக்கந்தனியா கடவா ஷவலத ரத்தனை கடவளவு ஓ என்னுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே நிறைவேற்ற செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னுடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன் ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தை ஒன்றிலும் குறைவுபடாது அது மறந்து போகாது என்பதை அறிந்தவர்களா ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எல்லோரும் விழுந்து உம்மை ஆராதிக்கிறோம் உம்மையே தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே ஓ ரக்கந்தனியா கடவா ஷவலத கடவளவு ரியாந்தனி கடவா ஷவலத ரத்தனை கடவளவு ஓ ரிக்கந்தனியோ கடவா ஷவலத ரத்தனை கடவளவு உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஓ ரகட வாஷலத ரந்தனி கலமந்தனியோ கடவா ஷவலத ரக்கவளவு இடிக்கப்பட்ட இடங்களிலே எங்களை கட்டுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சொந்து போன இடங்களிலே எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ கடவா ஷவலத ரந்தனி கடவா உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் உயிரோடு எழுந்தவரே உங்களுடைய குரலை உயர்த்தி உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் Yes Lord hallelujah உம்மை ஆராதனை செய்கிறோம் ஹல்லேலூயா ஹோசன்னா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹோசன்னா 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 மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆதாரம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆதாரம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஹல்லேலூயா ஹோசன்னா
சகலத்தையும் ஆகிறவரே, அனைத்தையும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சர்வ சிருஷ்டிகரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ வெறும் மண்ணான மனிதர்கள் என்று அறிந்தவர்களாக இதோ எங்களை ஆண்டவரை தரை மட்டும் தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர், நீர் சிறந்தவர், எங்களுக்கு மேன்மையுள்ளவர், நீர் கணத்துக்கு பாத்திர துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். இதுவோ எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெறுமையான பாத்திரத்தை ஆண்டவரே குயவனாகிய உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யாரும் நேசிப்பதற்கு இல்லை, ஆனால் நீர் எங்களை நேசிக்கிறபடியாக என்னுடைய குயவனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரே கணத்திற்குரிய பாத்திரமாய், பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் உடையும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓ ரகட வாசன ரந்தனி கடவாது ஓரிலா ரகட மந்த நகட ஓகல பூஷன இதோ முற்றிலுமாய் என்னுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே மேன்மையுள்ளவர், எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இதோ இப்பொழுது ஆண்டவரே கரையில கூடியிருக்கிற உடைய பிள்ளைகள் மீது உடைய கரம் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி. என் தேவன் இவர்களை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீங்க உயர்த்தும்படியா என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவனுடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் கட்டி எழுப்ப இது கர்த்தர் கொடுத்த ஈவு என்று சொல்லத்தக்கதாக உடைய பிள்ளைகளை சாட்சிகளாய் ஆண்டவரே சபையில நிலைநிறுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். என் கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியா பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அறையில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவரே நீங்க உயர்த்துங்க ஆண்டவரே உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வரப்படும்படியாக உடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். என் கர்த்தர் ஆண்டவரே உடைய நாமத்தை இது கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது உம்முடைய நாமம் மாத்திரம் அதில் மகிமைப்படும் ஆண்டவரே. எல்லா துதிக்கிற மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே. என்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 122 அதிகாரம், சங்கீதம் 123 அதிகாரம். சிஸ்டர் ஷர்மிளா எலிசா நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அரண்மனைக்குள்ளே சமாதானம், அரண்மனைகளுக்குள்ளே சுகம் இருப்பதாகும். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாகும் தேவை. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தரை இலக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்ல முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். நமக்கு மகிழ்ந்ததாக லாஸ்ட் வீக்கு எங்களுடைய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்டர் வந்து ஆசீர்வதித்து ப்ரேயர் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க. எல்லோரும் வந்திருந்தீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு வர முடியாதவங்க மார்ச் 1 கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆசீர்வதித்து தரணும். ஏன்னா மார்ச் 1 தான் நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆப்ரேட் பண்ணுறோம். இப்போ எல்லாம் ஃபுட்டு ட்ரையல் டேஸ்ட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ட்ரையல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு டேஸ்ட் எப்படி வருதுன்னு. மார்ச் 1 தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கச்சோம்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆசீர்வதிச்சு தந்துடணும். இது எங்களுக்கு கற்றுட்டு தந்த ஈவு. ரொம்ப நாள் பிரயாசப்பட்டு கடைசியில் எல்லாம் முடிஞ்சு கர்த்தருடைய கிருபையினால எல்லா பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் மறுபடியும் கர்த்தருடைய ஈவு காரணமாக இறக்கம் காரணமாக எங்களுக்கு ஆரம்பித்தது.
இது எங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்களும் கண்டிப்பாக வந்து மார்ச் 1லேருந்து ஒரு டைமாவது எங்களுக்கு வந்து நீங்கள் ஆசீர்வதிச்சு தரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வேறு சாட்சிகள்? சிறுபிள்ளைகள் வந்து மெமரி வர்சஸ் சொல்லுவோம். Proverbs 6 verse 10 and 11. A little sleep, a little slumber, a little folding of hands to rest, and poverty will come to you like an armed man, and scarcity like an armed man. Blessed are the undefiled in the way who walk in the law of the Lord. Blessed are those who keep his testimonies and seek him with the whole heart. The Lord and all his goodness, the world and those who will turn. Ephesians 6 verse 1 and 2. Children, obey your parents in the Lord, for this is right. Honor your father and mother, which is the first commandment with promise. You shall cover his foot and under his feet and under his foot. He shall take root. His true shall be your pushing the buck. Shall not your tail and God is my strength and strong. இது காணிக்கை நேரம். காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனமும் வந்து உமக்காக கொடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கையை நீங்கள் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கையை கூட படைக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கடன்களும் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இப்படி எல்லைகளை நீங்கள் விரிவாக்குங்க. பத்தலான பைகளை அடைத்து ஆண்டவரே, இந்த படைக்கிற காணிக்கைகளை பல மடங்கு உங்களுக்கு பெருக பண்ணபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது இவன் திரும்ப கொடுங்க. எல்லா துதி கடமைக்குமே உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். சிவனால தகப்பனே, ஆமென். இப்பொழுது பிரதர் வென் ரைட் அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தரை கேட்டு நாம் காணிக்கை செலுத்துவோம். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.
நீ இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாகும் இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன் என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வேன் எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன் என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வருகிற வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் லிஸ்ட்டில் இல்லை. யாராவது இருக்கீங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நம்ம செய்திருக்கோம். சபையினுடைய ஆராதனை ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இதே இடத்தில் வைத்து 8:30 10:30 மணி வரையிலும் நடக்கிறது. ஒவ்வொரு மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே உபவாச ஜெபம் இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்தின் முதலாவது 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலும் 2வது வெள்ளிக்கிழமையிலே மென்ஸ் மீட்டிங் இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே வீட்டு கொடுகை இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய வீட்டு கொடுகை இருக்காது. அதற்கு பதிலாக ஒரு பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. விமென்ஸ் மீட்டிங் இல்லைன்னா பைபிள் ஸ்டடி நம்ம ஆல்டர்னேட்டிவாக பண்ணலான்ட்டு இப்போ பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பாஸ்டருடைய வீட்டில் வைத்து நடக்கும். 7:30 மணிக்கு அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சபையினுடைய ஆராதனை அனைத்திலும் சபை மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது படைக்கப்பட்ட காணிக்கைக்காக நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய், நம்மோடு கூட இடைபடும்படியாய், பாஸ்டர் அதற்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நல்ல அநேக கஸ்டமர்ஸ் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் ஜீவனுள்ள சாட்சியா இந்த இடத்துல எழும்புகிறதுக்காக மக்கள் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா இன்னும் அதிகமாய் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே அப்பா விதைத்த ஒவ்வொரு கரத்தையும் நீங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா வேண்டுவதற்கும் ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். இந்த நாள் ஆண்டவரே பிள்ளைகள் ஒருவரும் ஆண்டவரை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பிள்ளைகளுடைய தேவைகள் பிள்ளைகளுடைய குறைகள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவாய் தருகிறதுக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நாள் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற மன்னாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனுடைய வாயிலிருந்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. கேட்கிற எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை நீங்க உழுது ஆண்டவரே அப்பா. கேட்ட அந்த வார்த்தை ஆண்டவரே எங்கள் இருதயத்துல ஏற்றுக்கொண்டு 30, 60, 100 எங்கள் பலம் கொடுக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயங்கள் ஏக்கங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஏற்ற வார்த்தை நீர் ஆண்டவரே மகனுடைய வாயிலிருந்து பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை வந்த வண்ணமாய் நாங்கள் திரும்பாத படிக்கப்பா ஆண்டவரை நிறைவான உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் திருப்பாத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்ததான வார்த்தையானது 130வது சங்கீதம், Psalms 130 verse 5 and 6. 5-6 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று, எப்பொழுது
எப்பொழுது விடியும் விடிய என்று காலத்துக்கு காத்திருக்கிறேன். விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்த்து சாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. கர்த்தருக்கே காத்திரு என்ற தலைப்பில் இன்னைக்கு தேவனுடைய செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த காத்திருப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுங்களா? உச்சரிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் காத்திருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அந்த காரியத்துக்காக நம்ம பிரயாசப்படும் பொழுது, இல்லை நம்மளுடைய பிளானில் நம்ம இதை ஒரு காரியத்தை செய்ய போகிறோம்னு சொல்லும்போது அந்த காரியம் கிடைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காத்திருப்புன்ற காரியம் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு டைமாக இருக்கும் மனுஷனுக்கு. என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராஃபஸி ஃபஸ்ட்டு வந்தது. என்னுடைய வேலையில் ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலையில் கர்த்தர் சொன்னார், இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு நல்ல வேலையை கட்டளையிடுவேன், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது, உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அண்ணன் மூலியமாக எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த வார்த்தையை நம்பி இருந்தேன்னா அந்த கொஞ்ச காலம்ன்றது என்னன்னு தெரியணுமே, அந்த கொஞ்ச காலம் 3 மாதமா 2 மாதமா 6 மாதமா அது தெரியணுமேன்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் இருந்த ப்ரெஷருக்கு அளவே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு ஏக்கமும் என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்ச காலத்துக்காக காத்துக்கிட்டே இருந்துச்சு. சரின்னு கொஞ்ச நாளில் சமாதானம் ஆனேன். சரி, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இது செய்வார் அப்படின்ற ஒரு பொருத்தனைக்குள்ளே நான் அமைதியாக இருந்தேன். அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னபடியே என்னுடைய வாழ்க்கையில் அந்த வேலையை மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். அதன் பிறகு ஆண்டவர் சொன்னபடியே நிறைய மாற்றங்களை ஆண்டவர் எனக்கு தந்தார். நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக, விசா அப்ளை பண்ணுறதுக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னாக்க காலையிலே போயிடுவாங்க, இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் அந்த க்யூவில் படுத்து கிடப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, காசு கிடைக்குமே அப்படின்றதுக்காக அவங்க போய் படுத்துக்கிட்டு இன்னொரு ஆளுக்கு அந்த பிளேஸை சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீ நின்றுக்கலாம், ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன், நீ இங்கே இப்போ நின்றுனாக்கா பின்னாடி க்யூவை பாரு, இன்னும் 100 பேர் இருக்காங்க, இந்த இடத்துல நான் உனக்கு இடம் தரேன், எனக்கு இவ்வளோ காசு கொடுத்துடணும்னு சொல்லுவாங்க. அப்படியே நான் அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ மனுஷன் இன்னைக்கு எதுக்காக காத்திருக்கிறத விரும்பாத ஒரு நாட்களாக இன்றைக்கி மாறிடுச்சு. நான் நினச்சேன்னா எனக்கு உடனே டக்குன்னு நடக்கணும், இன்றைக்கி எனக்கு ஒரு வேலை வேணும்னா எனக்கு உடனே வந்துடணும், இன்றைக்கி ஒரு கார் வாங்கணும்னு சொன்னால் உடனே எனக்கு வந்துடணும். நம்முடைய ஆசீர்வாதங்களை உடனே விரும்புகிறவர்களை, இப்போவே இமீடியட்டாக எனக்கு நடக்கணும்னு விரும்புகிறவங்களை நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸை நிறைய பேர் சகிச்சுக்கிறதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சினிமா கொட்டைக்கு சினிமாவில் க்யூவில் நிற்கிறவன் பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக நிற்கிறான். அடித்து பிடிச்சி சட்டை கடிச்சா கூட கண்டுக்க மாட்டேங்கிறான், கண்ணாடி உடந்தாலும் கண்டுக்க மாட்டேங்கிறான், ஈரமாகுது அவ்வளோ தூரம் இங்கே வேர்க்குது ஒழுகுது ஆனால் கண்டுக்க மாட்டேங்கிறான். எனக்கு என்ன, சினிமா பார்க்கணும், ஃபஸ்ட்டு ஷோ நான் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்னுடைய வாலிப வயதில் நானும் அது பாதையில் கடந்து போனவனாக இருந்தபடியினாலே அது தெரியும். ஆனால் அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த சினிமா தியேட்டரில் க்யூவில் நிற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் காத்திருந்தாலும் இன்றைக்கி படத்தை பார்த்துட்டு தான் போகணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது தெரியுங்களா? அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம காத்திருக்கிற காரியங்கள் வேறு விதத்தில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்காய் காத்திருப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. ஒருவர் ஜெபிக்கிறாரு, அவருக்கு தரிசனங்கள் உண்டு, தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு அவருக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களில் க்யூவில் நிற்பாங்க. அப்ரைசல் போட்டாக்க அப்ரைசலுக்கு க்யூவில் நிற்பாங்க. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி க்யூவில் நிற்பாங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு மனுஷன் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் ஆண்டவரிடத்தில் காத்திருப்பதற்கு இன்றைக்கி கிறிஸ்தவர்களே அநேகர் ரெடியாக இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கே நீ காத்திரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு நோக்கமாய் உங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தான் விரும்புகிறார். நமக்காக அநேக காரியங்களை, ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரு. அவருடைய பாதத்தில் நம்ம போவது மிகவும் முக்கியம். ஆனால் ஒரு ஆன்மா பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஜெபிக்கணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் கேட்குற வரைக்கும் ஜெபி அப்படின்னு சொல்லி அவங்க பாஸ்டர் அனுப்பி விட்டாங்க. அந்த அம்மா போய் ஜெபிச்சுக்கிட்டே இருந்ததா, சத்தம் கேட்குதான்னு பார்த்துச்சான், கேட்கல. மறுபடியும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்ததான் ஒரு 5 நிமிஷம், சத்தம் கேட்குதான்னு பார்த்துச்சான், கேட்கவே இல்லை. டக்குன்னு எந்திரிச்சு போயிடுச்சான். இப்படியும் ஒரு வாரம் முடிஞ்சோடனே அடுத்த நாள் பாஸ்டர் இடத்துல கேட்டுச்சான், ஐயா நான் வாரந்தோறும் இந்த வாரம் முழுவதும் நான் ஜெபித்துட்டேன், ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் சத்தம்
சத்தம் கேட்குற வரையும் ஜெபினீங்க, ஆனால் அவர் பேசவே மாட்டேங்கிறாரு, நீ எவ்வளோ நேரமாக ஜெபிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் ஒரு 5 நிமிடம் ஜெபித்திருப்பேன். அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு 5 நிமிடம் ஜெபித்தேன். இப்படி ஒவ்வொரு நாளும் டைமை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியல. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற வரையும் ஜெபினீங்க, ஆனால் என் சூழ்நிலை அப்படி இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சேன். அவர் சொன்னாராம், நீ 30 நிமிஷம் ஜெபிச்சிய கூட 5 நிமிஷம் ஜெபிச்சிருக்க கூடாதா அப்படின்னு கேட்டாராம். ஏன்னு கேட்டால் அந்த 35வது நிமிஷத்தில் தான் ஆண்டவர் உன்னோட கூட பேசுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எதுக்காகனா அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருடைய பாதத்தில் போவதை புரிந்து கொள்கிற பாத்திரமாக இருக்கணுன்றதுக்காக அந்த பாஸ்டரையா சொன்னார். இன்னைக்கு அநேகருக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒரு சிலருக்கு பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருப்பார். ஒரு சிலருக்கு அவங்க போய் ஒரு இடத்துல போகணுன்னாக்கா சீக்கிரமாக அந்த வேலையை எப்படி முடிக்கணும்னு ஒரு ஷார்ட்கட் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு கிருபை கொடுத்துருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபையை இந்த உலக பிரகாரமாக கொடுத்துருக்கிறது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உங்களுக்கு கொடுத்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் காத்திருப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு. என் பிள்ளை என்கிட்ட வரணும்னு சொல்லி தான் எதிர்பார்ப்பார். ஒரு அப்பா கிட்ட பிள்ளை போய் கெஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வைங்க, அவர் சொல்லுவார், இன்னைக்கு தரேன் பாரு, இல்லை நாளைக்கு தரேன் பாரு, நாளை கழிச்சு தரேன் பாரு. ஆனால் அந்த பிள்ளை விடுமான்னு பார்த்தீங்கன்னா விடவே விடாது, கேட்டுக்கிட்டே இருக்கும். அது டெய்லி போய் அப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும், எனக்கு சாக்லேட் வாங்கி தாங்க அப்பான்னு சொன்னேன். சாக்லேட் இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, பிள்ளை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்பா சொல்லியிருப்பாரு, சாக்லேட் வேணும்னு உனக்கு வாங்கி தரேன், வெயிட் பண்ணு, நாளைக்கு தரேன் அப்படிப்பாரு. ஆனால் கரெக்டாக நம்ம மறந்துருப்போம், அந்த பிள்ளை மறக்காது. மறுபடியும் அப்பா கிட்ட கேட்கும், நீங்கள் நாளைக்கு வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல எனக்கு சாக்லேட். நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, என் வீட்டில் நான் நிறையாவே ஃபீல் பண்ணியிருக்கேன். என் பிள்ளைகள் கரெக்டாக கேட்கும், டயத்தில் நீங்கள் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல எனக்கு வாங்கித்தாங்க, இல்லை மக்களே நான் நாளைக்கு வாங்கி தரேன்னு சொன்னாலும் அடுத்த நாளும் கரெக்டாக கேட்கும். அதை நிறுத்தவே நிறுத்தாது. அப்பா கிட்ட இருக்கிறத அது விரும்புகிற பிள்ளையாகவே அது இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பழகி கொள்ள வேண்டும். ஏசாயாவின் புஸ்தகத்தில் 40வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசித்தோம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, புது பலனை தருவார். ஆண்டவருடைய பாதத்துல நீங்க காத்திருக்கீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு புது பலனை தருகிறவராக இருக்கிறார். அதுக்கு 2 வசனத்துக்கு முன்னாடி வாசித்தீங்கன்னா 28 29ல இருந்து வாசிங்க. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். யாரு சோர்ந்து போறான்? இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த வார்த்தைகளில் தான் ஆண்டவருக்காக காத்திருக்கணுன்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நம்மளுக்கு சோர்ந்து போகிறோமோ அந்த நேரத்துலையும் அப்பாவோட கிருபை தான் நமக்கு வேணும். நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, அப்போவும் நம்முடைய தகப்பனுடைய கிருபை தான் நமக்கு வேணும். அப்போ அவருடைய பாதத்தில் போய் காத்திருப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவருடைய கரத்தில் காத்திருக்கிறவர்கள், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் சொல்றாரு, புது பலனை தருகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புது பலன் என்ன செய்யுமா? கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்ப பண்ணும். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுக்கு சோர்வே வராத ஒரு காரியம் நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் போய் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் அதை கொடுப்பார். ஆண்டவருடைய காத்திருப்பு, ஆண்டவருடைய கரத்தில், அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிற அந்த காத்திருப்பில் அவர் கொடுக்குற அந்த பலனானது அது கழுகுக்கு ஒப்பான பலனாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி, நீங்கள் இழச்சும் போக மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கிறது நாட் ஃபெயிண்ட். நாட் ஃபெயிண்ட்னா மயங்கி விழுகிற தருணம் அளவுக்கு போகிறதுக்கு முடியாது, அந்த அளவுக்கு விட மாட்டார். அப்போ ஃபெயிண்ட்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் ரொம்ப எளிதாக கொடுக்கப்பட்டு சோர்ந்து போவார்கள் சிம்பிளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஃபெயிண்ட்ன்ற வார்த்தைக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. ஏன்னு சொன்னால் அவங்க சோர்ந்து விழுந்து போகிற ஒரு தருணத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்குற அந்த பலனானது நீங்கள் சோர்ந்து போகாத பலனாக அது இருக்கிறது.
ஆமாம், எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் ஓடுவீங்க, எவ்வளோ போராட்டத்தை வேணாலும் நீங்கள் ஓடி நீங்கள் அதை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த புது பலனை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 27வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், இடமாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் காத்திருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுது. நீங்கள் என்ன ஆகுறீங்க? ஸ்ட்ராங் ஆவீங்க. உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த ஸ்திரப்படுத்தும் போது என்ன ஆகுது தெரியுமா? உங்கள் பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி பெருசாக இருந்துச்சு தெரியுமா? ஜூம் பண்ணி பெருசாக நின்றுருக்கும். ஒரு சின்ன கல்லை தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கும் பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அது ரொம்ப பெருசாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் எப்போ நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் போயிட்டீங்களோ, அவருடைய பாதத்தில் காத்திருக்கீங்களோ, எப்போ உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறாரோ, அந்த பிரச்சனை உங்களுக்கு சின்ன பிரச்சனையாக தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாதது மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். உங்களை பலப்படுத்துகிறவர். நான் சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் என்னை வார்த்தையினால் திடப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் வார்த்தையில் நீங்கள் ஊறும் பொழுது ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி அந்த சுகத்தை ஆண்டவர் கொடுக்குறவர். அந்த ஒரு புது ஹீலிங் இருதயத்தில் உண்டாகும். ஒரு புது புத்துணர்ச்சி ஆண்டவர் கொடுப்பார். உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார். அதனால தான் ஆவியானவனால் நிரப்பப்படுவது மிகவும் முக்கியம். ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுது, அவருக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களை திடமனதாக்கி உங்களை ஸ்திரப்படுத்தி அவருக்காக காத்திருக்க பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதுக்கு உதாரணமாக ராஜாக்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 3லிருந்து 8 வசனங்களை பார்த்தோம்னா, எல்லாரும் எடுத்து வைத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 3லிருந்து 8 வசனங்கள். நமக்கு சகிக்க முடியாத ஒரு காரியம் நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் தான். அந்த பிரச்சனைகளை ஆண்டவர் எப்படி அந்த ஒரு எலியாவை எப்படி அதை டேக்கிள் பண்ண வைத்தார் என்பதை குறித்து ஒரு சின்ன ஒரு காரியத்தை இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். 3வது வசனத்திலிருந்து, அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து, அதாவது இதுக்கு முன்னாடி 2 வசனங்களை பார்த்தீங்கன்னாக்க, எசபேல் சொல்றா, எலியாவை நான் கொன்றுவேன், என்னுடைய தீர்க்கதரிசிகள், அவருடைய பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கொன்று போட்டிருப்பான். அப்போ எசபேல் சொல்றா, இது எப்படி பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு செய்தானோ அதே நான் எலியாவுக்கு செய்வேன் சொன்னதை கேட்டதுனால அவன் பயந்தவனாய், அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரரை அங்கே நிறுத்தி விட்டான். நெக்ஸ்ட் வேர்ஸ். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாவை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தை பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. இங்கே ஒரு ஆள் சோர்ந்து போய் கிடக்கிறாரு. இந்த சோர்ந்து போய் கிடக்கிற ஆள் யார் தெரியுங்களா? ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஒரு சாதாரணமாக ஒரு சர்ச்சுக்கு போகிற விசுவாசி கிடையாது. ஹீஸ் அ ப்ராஃபிட். ஆமாம், அவர் ஒரு தீர்க்கதரிசி. எலியாவை பற்றி தெரிஞ்சிருக்கும். செத்தாலே உயிரோடு எழுப்புகிற ஒரு ஆள். அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார்னாக்கா அது கரெக்டாக நடக்கிற ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சுன்னா எப்படிப்பட்ட வார்த்தை வருமோன்னு பயந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ராஜாவையே பதற வைக்கிற தீர்க்கதரிசி. எசபேலையே ஆடி போக பண்ணுகிற தீர்க்கதரிசி. இவர் சொல்றாரு, சோர்ந்து போய் ஒரு சீரை செடியின் கீழே படுத்து கிடக்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் படுத்து கிடக்கிறான். நம்மளுடைய சூழ்நிலைகளில் நம்ம பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், செத்து போகிறதே ஈஸியாக இருக்கக்கூடாது, செத்து போனால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு நினைப்போம். அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய பிரயாணம், போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாயினுடைய வார்த்தை கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டு, ஏனோதானன் விட்டுட்டு போகிற ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கலை. அந்த வார்த்தையை கேட்டு என் பிள்ளை எவ்வளோ வேதனையோடு இருந்தால் அதை
இவ்வளவு தூரம் அந்த வார்த்தையை சொல்லுவான் என்பதை புரிந்து கொண்டவராய் அந்த இடத்துல இறங்கி வந்து ஒரு தேவ தூதனை அனுப்பி அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் தலைமாட்டில் வச்சுட்டு போனாராம். அப்போ அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் அங்கேயே படுத்துக்கிட்டான், சூரியச்செலிக்கையிலேயே படுத்துக்கிட்டான். மறுபடியும் அடுத்த நாள் வந்து ஆண்டவர் வந்து தேவ தூதனை அனுப்புகிறாரு, அங்கே எழுப்பி மறுபடியும் சாப்பிட சொல்கிறாரு. அப்போ தான் அவர் சொல்லலாம், புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நீ புறப்பட்டு போ, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அந்த தேவதூதன் சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் சோர்வு வருதோ நம்முடைய மாம்ச சிந்தனை நம்ம மேற்கொள்ள விடாத கூட அப்படி பார்த்துக்கணும். ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது எந்திரிச்சு போயிடலாமா, நம்ம வாழ்றது வேஸ்டா அப்படின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிறேன். நல்லா கவனிங்க, அவனுக்கு தேவை என்ன? அந்த இடத்துல சாப்பாடு தேவை, அவனுக்கு தண்ணி குடிக்கணும், எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த செகண்டுக்கு என்ன நமக்கு வேணும் என்பதை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் உண்மையாக காத்திருந்தீங்கன்னா உங்களை பலப்படுத்தி திடப்படுத்துகிறவராக இருக்கிறார், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இப்போ பாருங்க, இந்த தேவ தூதனானவன் சாப்பாடை கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவன் சொல்கிறான் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அவன் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. அந்த சப்பத்தையும் அந்த தண்ணீரையும் குடித்தவன் 40 நாள் இரவும் பகலும் நடந்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் நமக்கு சோர்வுகளை எடுத்து போட்டு நம்முடைய கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் நம்ம இடத்துலேருந்து எடுத்து போட்டு அவர் நம்மளை பலத்தினால் இடை கட்டுகிறவராக இருக்கிறார். அந்த பலன் அவன் 40 நாள் எதுவுமே சாப்பிடலைங்க, அவன் என்ன சாப்பிட்டானோ அந்த 40 நாள் போதுமானதாக இருக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய பலத்தை படுத்தி நம்மளை ஸ்திரப்படுத்தி நமக்கு தேவைகளை சந்திக்க வல்லமையுள்ள தேவரை நாம் ஆராதிக்கிறோம். நம்மளை புது பலனை கொடுத்து ஆண்டவர் நம்மை அனுப்புகிறவராக இருக்கிறார்ன்றதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. அடுத்தது புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசித்தோம்னா, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார்கள் என்று சொல்லி சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 34வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருக்கு காத்திருக்கிறவர்களை ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. இதுக்கு முன்னாடி புலம்பல் 3:25, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அவருக்கு காத்திருக்கும் போது அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். முதல்ல புது பலன் தருகிறார், ரெண்டாவது அவர் நல்லவராக இருக்கிறார். எப்படி நல்லவராக இருக்கிறாரு? அதான் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 34:8 நம்ம பார்த்தோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்படி நம்ம ருசிக்க முடியும்? இப்போ உங்களுக்கு பிரியாணி பிடிச்சிருக்கு, உங்கள் முன்னாடி ஒரு பிரியாணி வைக்கிறாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் தெரியாது. என்ன பண்ணுவீங்க? டேஸ்ட் பண்ணுவீங்க, வாயில் எடுத்து வச்சு சாப்பிடுவீங்க. சாப்பிட்டுட்டு சொல்லுவீங்க, இதில் உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது, இல்லைங்க உப்பு அதிகமாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். அப்போ டேஸ்ட் அண்ட் சீ த லார்ட் இஸ் குட். நீங்கள் அதை ருசி பார்த்து அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நன்மையானதை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் உங்களுக்கு நன்மையானதை தருகிறபடினாலே அவர் நல்லவராக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அடுத்தது ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 37:34. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் காத்திருக்கும் பொழுது இந்த பூமியை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு என்ன தேவை? இன்னைக்கு காசு பணம் தேவை, குடும்பத்தை நடத்துறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை ஆண்டவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நல்லா கவனிங்க, துன்மார்க்கத்தில் நம்ம இருந்தோம்னா என்னுடைய பழைய வாழ்க்கை ரொம்ப மோசமானதாக தான் இருக்கும். ஆனால் என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டோனோ, ஆண்டவருடைய பாதத்துக்கு நான் காத்திருப்பதை கற்றுக்கொண்டோனோ, என்னுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை ஆண்டவர் கட்டளையிட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக சாட்சிகளை நம்ம கேட்க முடியும். ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம காத்திருப்பது மிகவும் முக்கியம். இப்போ நீங்கள் காத்திருக்கும் பொழுது இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு போதிய வருமானம் இல்லையா? போய் நம்ம அழ வேண்டியதில்லை, புலம்ப வேண்டியதில்லை. நீங்கள் போய் அப்பாவோட பாதத்தில் காத்துருங்க. அல்லேலூயா.
ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த ஆண்டவரிடத்துல நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க, ஆண்டவரே என்னுடைய தேவை பெருசாக இருக்குது, ஆண்டவரே என் ஃபேமிலி வரணும், நான் எல்லாமே ரன் பண்ணணும், என்னுடைய தேவை பெருசாக இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற இந்த காலங்களில் நீங்கள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களை அவர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். உங்களுடைய பிஸ்னஸ் செழிக்கணுமா, உங்களுடைய காரியங்கள் குடும்ப காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டுமா, உங்களுடைய தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்பட வேண்டுமா, நீங்கள் மனுஷனுக்காக காத்திருந்தது போதும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் புது பலனை தருகிறவர், அவர் நன்மையினால் நிரப்புகிறவர். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூமியை நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அடுத்த சங்கீதம் 37:9 வாசித்தீங்கன்னா, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பூமியை நீங்கள் வாழ்கிற வரைக்கும் சுதந்திரிப்பீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? எப்போவுமே தேவையோட ஐயா எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது ஐயான்னு ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டே திரியிறாளாக இருக்க மாட்டோம். இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அத்தனையும் கர்த்தர் சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்மளை உயர்த்தி அந்த காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில காரியங்களில் நான் அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சாதாரண இது ஏற்கனவே உங்களுடைய மத்தியில் நான் அதை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் திரும்ப நான் சொல்கிறேன். ஒரு வாலிப பையன் ஒரு இடத்துல வேலை தேடி அவன் போயிருக்கிறான். அந்த வேலை தேடி போயிருக்கும் பொழுது அவனுக்கு இருந்த ஒரே ஒரு பழக்கம், பெற்றோர் பழக்கி விடுத்த ஒரு காரியம், சர்ச்சுக்கு போகிறத மட்டும் நீ நிறுத்திடாத, ஆண்டவருடைய பாதத்துக்கு எப்போ நீ போகிறதுக்கு நீ கற்றுக்கோ என்று சொல்லி அந்த வாலிப பையனுக்கு அந்த அம்மா சொல்லிக் கொடுத்தது அவனுக்கு வாழ்க்கையில் அவன் ப்ராக்டிஸாக பழகியிருக்கான். அதனால் அந்த சபைக்கு போகும் பொழுது அந்த இடத்துல போய் நிற்கிறான். அந்த ஊழியக்காரரை பார்க்குறான். ஆண்டவர் அந்த ஊழியக்கார்ட்ட அவன் கேட்குறான், ஐயா எனக்கு கீபோர்டு போட தெரியும், எனக்கு கீபோர்டு போடுறதுக்கு அங்கே யாருமே இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலைனால இவன் போய் கேட்குறான், எனக்கு கீபோர்டு போட தெரியும், எனக்கு கீபோர்டு போடுறதுக்கு நீங்கள் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தம்பி நீ என்ன ஏது எங்கேருந்து வர எல்லா விவரத்தையும் கேட்டுக்கொண்ட அந்த ஊழியக்காரர் அவர் சொன்னார், சரிப்பா நீ உட்காந்து எங்கள் ஊழியத்தில் நீ பங்கெடுத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த டைமை ஒதுக்கி கொடுத்தாங்க. இவர் அந்த ஊழியத்தில் இருக்கிறாரு. நிறைய நாள் ஆயிடுச்சு, அவருக்கு வேலையே கிடைக்கல. அந்த பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டாராம், ஏன்ப்பா உனக்கு வேலை கிடைக்கல, நீ எல்லா இடத்துலையும் நம்ம ஜெபிக்க தான் செய்கிறோம், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது அந்த பையன் சொன்னானா, இல்லை நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்துக்கிட்டே இருப்பேன், நான் எங்கெல்லாம் இன்டர்வியூ போகிறேனோ அங்கே எல்லாத்துட்டையும் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் கேட்பேன், எனக்கு சண்டே லீவு தருவீங்களா, மேண்டேட்டரியாக கம்பல்சரியாக எனக்கு லீவு தருவீங்களான்னு சொல்லி நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு நீ அப்படி கேட்குற, அந்த கண்டிஷன் கேட்குற, உன்னுடைய தேவை பெருசாக இருக்கு இல்லையா, உன்னுடைய ஃபேமிலி உனக்காக வெயிட் பண்ணுறாங்கல்லன்னு சொல்லும்போது அவன் சொன்னான், இல்லை அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் பாஸ்டர், ஆனால் எனக்கு சண்டே ஆண்டவருடைய பாதத்துக்கு நான் போய் ஆகணும், ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து நான் ஆராதிக்கணும், சபைக்கு நான் போயிடணும், அந்த ஒரு ஆர்வத்தில் நான் சொன்னான், சண்டே எனக்கு யார் லீவு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல தான் நான் வேலைக்கு போவேன், ஊழியத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது, நான் எப்பவும் சர்ச்சில் என்னென்ன ஆராதனைகள் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் போகிறதுக்குரிய வழியை ஆண்டவர் கொடுக்கணுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறேன்னு சொன்னான். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த பையனுக்கு ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்தாரு, அவன் எதிர்பார்த்ததை விட நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய காத்திருக்கிறவர்களை அவர் உயர்த்தும்படியாக இந்த பூமியில் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம நிறைய நேரம் நம்ம நினைக்கிறது, ஆண்டவருக்கு நம்மளுடைய வேதனை எங்கே புரியுது, என் வேதனையெல்லாம் எங்கே தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. உங்களை காட்டிலும் உங்கள் மேலே ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது ஒரு நல்ல தகப்பனாக இருந்து என்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவராய் அந்த தேவைகளை சந்திக்க அவர் போராடுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக அந்த வழிகளை திறக்கிறவராக இருக்கிறார். ஆமாம், இன்னும் ஒரு சில தீர்க்க தரிசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போது ஒருத்தருக்கு வந்தது, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சூழ்நிலையிலிருந்து மாறி உன்னை வேற ஒரு ஸ்தானத்தில், நீ எதிலிருந்து வெளியில் வந்தியோ அதே ஸ்தானத்தில் நான் கொண்டு போய் வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ ஆண்டவர் வார்த்தையினாலே உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் எப்போல்லாம் தேவையோடு இருக்கீங்களோ உங்களை விடுகிற ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கல, உங்களை கரம் பிடிச்சு நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனை ஆராதிக்கிறீங்க. அப்போ அந்த காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பது மிகவும் முக்கியம். நமக்கு என்னென்ன தேவை, படிப்பு தேவையா, நல்ல ஞானம் வேணுமா, நல்ல வேலையில் வேணுமா, நல்ல வேலையில் உயர்வு வேணுமா, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரோடு கூட அவருடைய பாதத்தில் எவ்வளோ நேரம் செலவிடுறீங்கன்றதை முதல்ல யோசித்து பாருங்கள். நம்ம புருஷன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், பொண்டாட்டி கூட நிறைய
அதுவும் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பித்தோன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் எவ்வளோ நேரம் அவருக்காக காத்திருக்கிறோன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த பூமியை சுதந்திரிப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது யார் அதில் ஆசீர்வாதமாக ஆண்டவரை நீங்கள் உயர்த்ததை சொல்லுவீங்க? சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா சொல்லுவீங்க, இது கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இது கர்த்தர் எனக்கு செஞ்சார், இது என்னுடைய தேவை இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, நான் என்ன சந்திக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் நான் ஒப்பு கொடுத்து காத்திருந்தேன், ஆண்டவர் எனக்கு நன்மையானதை செஞ்சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த காரியங்களை சுதந்திரிப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பது மிகவும் முக்கியம். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது உங்களுடைய ஞானத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு என்ன இடத்துல லேகாகி நிற்கிறீங்களோ அதை கர்த்தர் அறிந்தவராக அந்த வழிகளை திறக்க ஆரம்பிப்பார். உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறபடினாலே உங்களுடைய தேவைகளை அந்த பூமியில் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக அவர் உங்களை உயர்த்துவதற்காக என்னென்ன தேவைகளோ அவர் போய் அதிகாரியுடைய மத்தியில் பேசுவார். உங்களுக்கு ப்ரொமோஷனே கிடச்சிருக்காது, இன்க்ரிமெண்ட் மற்றவங்களுக்குலாம் கிடச்சிருக்கும், நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுடைய அதிகாரியுடைய கண்களில் அவர் தயவு கிடைக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் போய் பேசுவார், உங்கள் அதிகாரி இடத்துல ஆண்டவர் போய் பேசுவார். நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். போய் நிறைய பேர் சண்டை போடுவாங்க அட்மின்ல, அப்படிலாம் இல்லை. நீங்கள் பொறுமையாக காத்திருந்து ஆண்டவருடைய பாதத்தில் போகிறவங்க எல்லாம் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக போய் அங்கே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். உங்கள் அதிகாரி இடத்துல பேசுவார், அட்மினில் பேசுவார், உங்களுடைய எல்லைகளை அவர் விரிவாக்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து ஆண்டவரை நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்துவதில்லை என்பதை மறந்து போகக்கூடாது. தாவீது சொல்கிறான் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். நல்ல கவனிங்க. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறான். தாவீதோட காரியத்தில் ரொம்ப ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். இவன் பெலிஸ்தருடைய தேசத்தில் ஒரு இடத்துல போய் நிற்கிறான். அந்த நேரத்தில் அமலேக்கியர் இவனுடைய சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்க. இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அவங்க கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இவன் தேசத்துக்குள்ளே திரும்பி வரும் பொழுது அங்கே ஒன்றுமே இல்லை. அவன் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு காரியம், அங்கே யாரையும் கொல்லப்படவில்லை என்பதை புரிந்து கொண்டான். அங்கே இருந்த அத்தனை சேனையும் கதறி அழுகுது, என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, என் பிள்ளையை கொண்டு போயிட்டாங்க, சிறைப்படுத்தி கொண்டு போய் விட்டார்கள், என்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவன் கதறி அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்போ தாவீது சொன்னது, அவன் போய் கதறி அழல, அவன் திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை திடப்படுத்தி கொண்டு நேர ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தவனாக இருந்தான். நான் சொல்கிறேன், ஏபோத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லிட்டு அவன் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஆண்டவரிடத்தில் கேட்ட ஒரு காரியம், ஆண்டவரே நான் இந்த தண்டை தொடர்ந்து போனேன்னு சொன்னால் இதை நான் திருப்பிக் கொள்வேனா என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, அதை திருப்பிக் கொள்வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்குற வரைக்கும் அவன் பொறுமையாக தான் இருக்கான். தன்னை திடப்படுத்தினவனாய் தன்னை பொறுமையோடு காத்துக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து காத்திருக்கிறவனாய் அந்த இடத்துல கிடக்கிறான். அப்போ ஆண்டவர் வார்த்தையை கிடைச்ச உடனே என்ன செய்யறான், அங்கேருந்து 600 சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு அங்கே திரும்பவும் அமலேக்கிற எல்லைக்குள்ளே அவன் கொண்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. அந்த ஆறை கடந்து போகிறதுக்கு கூட ஒரு 200 பேர் நின்றுட்டாங்க, நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. மீதி 4 பேர் போனாங்க. அவங்க போய் அதை திருப்பி கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது, அவர் இடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் போய் அந்த இடத்துல சுதந்திரித்துக் கொள்ள, நான் திருப்பிக் கொள்வேனா ஆண்டவரை, என்னுடைய மனைவியை கொண்டு போயிட்டாங்க. அவன் சொல்கிறான், 2 மனைவி அவனுடைய மனைவிகளை கொண்டு போயிட்டாங்க, மற்ற எல்லாருடைய சோல்ஜரோட ஃபேமிலி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க, அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இவன் திரும்பவும் போய் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அவன் திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. இப்போ அவரிடத்தில் இருந்த மிருக ஜீவன்களையும் இவர்கள் கொள்ளையிட்டு கொண்டார்கள். 400 வாலிபர்கள் அந்த இடத்துல ஒட்டகத்திலிருந்து தப்பி போனார்கள். அவர்களை தவிர அத்தனை பேர்த்தையும் இவங்க கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் பதில் தருகிறவராய் மாத்திரமல்ல, உங்களுக்கு ஜெயம் தருகிறவராகவும் இருக்கிறார். நீ ஆண்டவருடைய பாதத்தில் எவ்வளோ தூரம் காத்திருக்கீங்களோ அதை அதிகப்படுத்துங்க. அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை அதிகப்படுத்துங்க. வீடியோ பார்க்குறது 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 6 மணி நேரம்லாம் உட்காந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருடைய பாதத்துக்கு நீங்கள் திரும்புங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க.
சிட்டியில் இருக்கான் ஒரு ராஜா. ராஜா இல்லாத சமயத்தில் உள்ளே புகுந்து அவனுடைய சிட்டியையே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு அவமானமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தபடினாலே ஆண்டவர் அதை திருப்பி அந்த இடத்துல அவனுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருந்தார். திரும்ப எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு அவன் சிட்டிக்கு வந்தான். அவனுடைய வாழ்க்கையை அந்த இடத்துல எல்லாருமே சந்தோஷமாக அவங்க பங்கிட்டு கொண்டார்கள். அவர் கொள்ளையிட்டதை அவர் பங்கிட்டு கொண்டார்கள். அந்த கொள்ளைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அது தாவீதின் கொள்ளை என்று சொல்லி பேர் வைக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற சுதந்திரம் இருக்குது தெரியுமா, அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம், ஒருவேளை நீங்கள் வேலைக்கு காத்திருந்தீங்கன்னா அது வேலையை உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு வேலை இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அந்த இன்க்ரிமெண்ட்டினுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா புத்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லுது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தாத தேவனாக இருக்கிறார். முதலாவது நம்ம பார்த்தோம், புது பலனை தருவார், உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது, உங்களுக்கு நன்மையானதை செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது, உங்களை இந்த பூமியிலே நீங்கள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம். நான்காவது, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்துகிறவராய் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோபேலின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 21லிருந்து 26 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கங்க. 26வது வசனத்தில் ஒரே ஒரு சென்டென்ஸை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ ஆண்டவருடைய ஜனமாய் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருப்பீங்க. ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் கரெக்டான முறையில் சரியான முறையில் ஆண்டவரோடு கூட நீங்கள் அந்த தொடர்பை வைத்திருப்பீர்கள், காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை வெட்கப்பட்டு போக விடாத தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நம்ம எதுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்றத ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்க்ரிமெண்ட்டுக்காக, ஒரு நல்ல வேலைக்காக, ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்காக, ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக. என் பிள்ளை நல்லா படிக்கணும் ஆண்டவரே, எதுக்காக காத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். டிரைவிங் லைசன்ஸுக்காக, ஹார்ட் லைசன்ஸுக்காக, எதுக்காக நம்ம காத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய செவிகள் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லுகிறதே அது கேட்கிறதா இருக்கிறது. அவருடைய கரம் உங்களுக்கு தருகிறதா இருக்கிறது. ஒருவேளை பிள்ளைக்காய் காத்திருக்கலாம். காலம் கடந்து போச்சு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன்னு சொல்லி காத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வீணாக போவதே கிடையாது. ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறாததாக இருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற வாக்கு தத்தங்களை இதுவரைக்கும் நான் சுதந்திரிக்க முடியல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லவர் என்பதை புரிந்து கொள்ளும்படியாய் இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். உங்களுடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு, உங்களுடைய பாதத்தில் நான் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம ஒரு சின்ன கூட்டம் தான், ஆனால் ஆண்டவருடைய சேனையாக நம்ம மாற வேண்டிய காலம் வந்துருச்சு. நம்ம பிசாசை வெல்லுகிற ஒரு நேரம் வரணும். ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களா ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் நீங்கள் அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புது பலனை தருவார். நீங்கள் ஓடினாலும் இலைப்படையாத பலனாக இருக்கும். நீங்கள் சோர்ந்து போகாத பலனாக இருக்கும். ஆண்டவருடைய கரத்தில் கேளுங்க. ஆண்டவரெல்லாம் உங்களுடைய பாதத்தில் வேணுமா? நான் தினந்தோறும் வருவேன் ஆண்டவரே, நான் காத்திருப்பேன் ஆண்டவரே, எப்பொழுதும் உங்களுடைய பாதத்தில் நான் காத்திருப்பேன், வேத வசனத்தை நான் ஒழுங்காக தியானிப்பேன், உங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? அவர் ரெண்டாவது நல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகளை சந்திக்க வல்லமையுள்ள தேவன். அவர் நல்லவராகவே இருக்கிறார். நமக்கு பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்றதை அறிந்திருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தில் நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெருசாக இருக்குதுன்றதை என்பதை அறிந்திருக்கிறார். நம்மளுக்கு எல்லா தேவைகளும் உண்டு. அதை தேவைகளை தந்திக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடி நான் உயர்த்தும் ஆண்டவரை, இந்த தேசத்துக்குள்ளே நான் கடந்து வந்திருக்கிறேன், என் குடும்பத்தை உயர்த்துங்க ஆண்டவரே,
ஆண்டவரே, என்ன உயர்த்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நான் இனிமேல் உங்களுடைய கரத்தில் நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. உமக்காக மட்டும் நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. இனிமேல் நான் டைம் வேஸ்ட் பண்ணது மாதிரி இனிமேல் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த பூமியில் நான் நலமாய் வாழ்வதற்கு, உமக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு என்னை நீர் உயர்த்துவீர் என்று சொல்லி ஒரு உண்மையான நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை மனுஷனை நம்பி நம்ம வெக்கப்பட்டு போயிருந்திருக்கலாம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இனிமேல் நான் உமக்காக நான் காத்திருப்பேன். நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த தேசத்தில் நான் தாழ்ந்து போகாதபடிக்கு, இந்த தேசத்தில் என்னை உயர்த்தி வைக்கும்படியாக ஆண்டவரே, இதோ உமக்காக உங்களுடைய கரத்தில் நான் தாழ்த்தி ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஒரு ரப்பா கலவ ஷவலத ரந்தனி கடமனது ரியாந்தன கடமோ கலவா ஷவலத ரந்தனி கடமனது. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய கரத்தில் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். அப்பா, நீங்க ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டதன்படி உம்முடைய பிள்ளைகளை இன்னைக்கு கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு என்னென்ன தேவைகளோடு உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக இறங்கி வரும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியே யார் யார் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இனிமேல் நான் சினிமா பார்க்க மாட்டேன், இனிமேல் நான் ஷார்ட்ஸ் பார்த்து ஆண்டவரே டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் ஆண்டவருடைய பாதத்தில் நான் அதிக நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லி காத்திருக்கிறார்களோ, குடும்பமாய் உடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இன்னைக்கு நீ கண்ணோக்கி பார்க்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு நீ நன்மையானதை செய்வீராக ஆண்டவரே. பலன் இல்லாதவர்களுக்கு பலனத்தையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் ஒவ்வொருவரையும் நீர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்க்ரிமெண்ட் போனஸ்க்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ப்ரமோஷனுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே வழிகள் திறக்கப்படட்டும். ஹார்ட் லைசன்ஸுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், லைசன்ஸுக்காக, டிரைவிங் லைசன்ஸுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் பெருசா இருக்குன்னு காத்திருக்கிற பிள்ளைகளை நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அனந்த ஞானத்தை நீங்கள் அவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த எக்ஸாமினேஷன்ல நல்ல பாஸ் நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது எங்களுடைய ஈவு அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஈவு. நீர் தந்தது ஆண்டவரே, நீர் தந்தது. அதை நாங்கள் நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி பலிகளை எடுக்க துதி செலுத்த தேவன் கிருபை கொடுக்க ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. இன்னைக்கு இந்த அறையில் யார் யார் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, கர்த்தருடைய பாதத்தில் நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிறார்களோ, என் கர்த்தர் அவருடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பீராக. தனித்தனியா இல்லை ஆண்டவரே, சேர்ந்து வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த தேவன் கிருபை கொடுங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போமே என்ற வார்த்தையின்படியே குடும்பமாய் உம்மை சேவித்து குடும்பமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் வெற்றி சிறங்க பண்ணுகிற தேவனுடைய கரம் ஆண்டவரே, இவளை நீர் வெற்றி சிறங்க பண்ணும்படியா இவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சத்துருக்களுக்கு வெட்கத்தை விடுத்து வைத்து என் கர்த்தர் இவர்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்துருக்காங்களோ அவர்களை அபரிமிதமாய் ஆசீர்வதி. எக்ஸாமினேஷன் எழுதுகிற 10th எக்ஸாம் ஆண்டவர், 12th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய விலையேற பெற்ற ஞானம் அவர்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய அனந்த ஞானம் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கல்விமானை நாவை நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, எனக்கு புரியலேன்னு ஒருவேளை பிள்ளைகள் காத்திருக்குன்னு சொன்னா அந்த ஞானத்தை நீங்க கொடுக்க முடியாது, புரிகிற ஞானத்தை நீங்க கொடுக்க முடியாது. என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு நீங்க ஜெயத்தை கொடுக்க முடியாது நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, வெட்கப்பட்டு போகாதபடி இவர்கள் நிலைநிறுத்தும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருக்க இந்த தேசத்திலே கர்த்தர் நிலைத்திருக்கும்படியாக இவர்களை உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல மார்க்ஸை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற ஞானத்தினாலே போதித்தரலாம் ஆண்டவரே. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியே பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த பிஸ்னஸை ஆண்டவர் பெருக பண்ணுவார். நம்ம எல்லாரும் அந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம நிறைய பேர் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. உங்கள் குடும்ப ஜெபத்திலையும் அவங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.